ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எபிசோட் 3 ஆஃப் சோஷியல் ரெசிபி சீசன் 4. நான் உங்கள் ரோட் டிராக்டர் சுரேகா அண்ட் டுடேஸ் ஃப்ரைடே இட்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ். நான் இன்னைக்கு பார்த்த 2 தி மோஸ்ட் யூனிக் மூவிஸ் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் மூவி இஸ் த மேன் ஃப்ரம் எர்த். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க அண்ட் சடன்லி ஒன் ஆஃப் தெம் சேஸ் தட் தே ஆர் 14,000 years old. நீங்கள் அதை நம்புவீங்களா? ஆப்வியஸ்லி யாருமே அதை நம்ப மாட்டோம் அண்ட் எல்லாருக்கும் 1000 கேள்விகள் வரும். ஸோ அப்படி ஒருத்தர் அவருக்கு 14,000 years ஆகுது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா, உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம படத்தோட மெயின் கேரக்டர் ஜான் ஒரு காலேஜில் 10 years ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. திடீர்னு நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. அவரோட கொலீக்ஸ் எல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு குட் பை பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு வராங்க. அந்த டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அண்ட் சடன்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஜான் சொல்கிறாரு, வாட் இஃப் ஒரு பர்சன் 10,000 years உயிர் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அண்ட் ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஹாரி, அவர் ஒரு பயாலஜிஸ்ட். அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒருத்தர் 10,000 years வாழறது இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியூமன் பாடி இஸ் டிசைன் டு லிவ் 190 years, பட் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜான் அப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு தட் ஹீ இஸ் தட் பர்சன் அண்ட் ஹீஸ் 14,000 years old. அவர் கூட இருக்க யாராலையுமே அதை நம்பவே முடியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் எழுதுறாரு, அதுக்கான கதையை தான் நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கியூரியஸ் ஆகிட்டு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாஸ், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஜான் சேஸ் தட் ஹி வாஸ் அ ஸ்டோன் ஏஜ் மேன் அண்ட் அவருக்கு அபவுட் ஒரு 35 years இருக்கும்போது அவர் தான் அவரோட ஹண்டிங் குரூப்பை லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் கூட இருந்த எல்லாருமே வயசாகி இறந்துட்டு இருக்காங்க, பட் ஜானுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. ஜான் ஆல்சோ ஆட்ஸ் தட் அவர் தான் இந்த வேம்பயர் மித் உருவாக காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வேம்பயர்னா என்ன, மற்றவங்களோட ரத்தத்தை குடிச்சு இளமையோட உயிர் வாழ்கிற ஒரு கிரியேச்சர். ஜானுக்கு வயசும் ஆகாது, அவருக்கு எந்த ஸ்காரும் ஆகாது. ஸோ இவரை வச்சு தான் அந்த வேம்பயர் மித் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் இந்த ஹிஸ்ட்ரியும் சொல்கிறார். அதாவது கொலம்பஸ் கூட ஷிப்பில் செயில் பண்ணதா ஜான் ரிவீல் பண்ணுறாரு. அண்ட் இப்போ தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தரை தவிர. ஆர்ட்ன்றவர் மட்டும் ஜான் சொல்கிற எதையுமே நம்பாமல் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மிஸ்டர் வில்லுன்றவருக்கு கால் பண்ணி, ஜான் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீங்கள் ப்ளீஸ் கிளம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லி வெளில வர சொல்கிறாரு. அண்ட் பை திஸ் டைம் ஜான் இன்னும் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஹி சேஸ் இஸ் வேன் கோ, அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்ட். வேன் கோ வந்து ஜானோட ஃப்ரெண்டுனும், வேன் கோ அவர் கையால் பண்ண ஒரு பெயிண்டிங்கை ஜான் கிட்ட கிஃப்ட் பண்ணதாகவும் அந்த பெயிண்டிங் அவர் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதை காமிக்கவும் செய்கிறாரு. அவர் கூட இருந்த யாராலையுமே அதை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியல. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சைக்கியாட்ரிஸ்ட் மிஸ்டர் வில்லும் வீட்டுக்கு வராரு. அவரும் இந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. வில் ஜான் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் 7,000 years முன்னாடி எக்ஸாக்டாக எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ஜான் திருப்பி கேட்குறாரு, நீங்கள் 3 years 60 days முன்னாடி எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ வில் கிட்ட பதில் இல்லை. அதே தான் எனக்கும், நான் 7,000 years முன்னாடி எக்ஸாக்டாக எங்கே இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வில் ஜான் சொல்கிற எதையுமே நம்பலை, பட் ஜான் சொல்கிற எல்லாத்தையுமே லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜான் அப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு, அவர் ஒரு 10 yearsக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் இடம் மாறி போயிட்டே இருப்பார். அப்போ தான் அவர் கூட இருக்கிற யாராலையுமே அவருக்கு வயசு ஆகாததை, அவருக்கு காயங்கள் எதுவுமே ஆகாததை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஜான் இடம் மாறி போக போக உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜஸ் அண்ட் எல்லா கல்ச்சர்ஸையும் கற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸை ஜான் நேரில் மீட் பண்ணதாகவும் சொல்கிறாரு. அப்படி ஈஸ்ட் சைட் மூவ் பண்ணப்போ, இந்தியாவுக்கு வந்தப்போ ஜான் புத்தாவை மீட் பண்ணி புத்தாவோட டிசைபிள் ஆகி புத்தா இறக்குற வரைக்கும் புத்தா கூடவே இருந்ததாகவும் சொல்கிறாரு. இப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வர ஒரு பெரிய கொஸ்டின், உலகத்தில் இருக்க பிக்கஸ்ட் ரிலீஜன்ஸில் இருக்கிற கடவுள் யாருன்னா நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜானோட ஃப்ரெண்ட் ஈடித் கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன். அவங்க உள்ளே வந்து, நீங்கள் பைபிளில் இருக்கிற யாரனா மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜான் ரிவீல் பண்ணுறாரு, நான் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யாராலையுமே அதை நம்பவே முடியல, எல்லாருமே அவர் சொன்னதை மறுக்கிறாங்க. அப்போ தான் ஜான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் இந்தியாவுக்கு வந்து
புத்தாவை மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ரோமுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். அதை நிறைய பேருக்கு பிடிக்காம அவங்க என்னை இழுத்துட்டு போய் என்னை கட்டி வச்சு அடித்தாங்க. நான் டிபெட்லேருந்து கற்றுக்கிட்ட சில இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸை வச்சு பெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் பாடியில் இருக்கிற ஒரு பாட்டை மட்டும் எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதை வச்சு நான் இறந்த மாதிரி நடித்தேன். அவங்களும் என்னை தூக்கிட்டு போய் போட்டுட்டாங்க. அண்ட் நான் ஒரு 2 நாள் கழித்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறதை பார்த்தேன் என் ஃபாலோவர்ஸ். நான் தான் கடவுள், நான் ரீஇன்கார்னேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கடவுளாக பாவிச்சு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ரிவீல் பண்ணுறாரு. இதை கேட்டு கிறிஸ்டியானிட்டியோட பிக்கஸ்ட் பிலீவரான ஈடித் உடஞ்சி அழுகுறாங்க. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை நம்பாமல் மறுக்கிறாங்க. ஜானும் இதுக்கு மேலே அதை கொண்டு போவேனா அப்படின்ட்டு, இது எல்லாமே ஒரு ப்ராங்க் தான், நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்கு எழுதுகிறேன், அதோட கதை தான் இது அப்படின்னு ரிவீல் பண்ணிடுறாரு. நான் இந்த ஊரை விட்டு போகிறதுனால நீங்கள் யாரும் என்னை மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கதையை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க, சாண்டியை தவிர. சாண்டி மட்டும் ஜானை ரொம்ப நம்புகிறாங்க. பிகாஸ் சாண்டி ஜானை லவ் பண்ணுறாங்க. அண்ட் வில்லும் அந்த நைட் மட்டும் அங்கே தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்குறாரு. இப்போ எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்ட அப்புறம் சாண்டி ஜான் மட்டும் தனியாக நின்று பேசுகிறாங்க. அப்போ சாண்டி ஜான் கிட்ட கேட்குறாங்க, இத்தனை வருஷங்களில் உங்களுக்கு நிறைய வைஃப்ஸ் அண்ட் நிறைய கிட்ஸ் இருந்திருப்பாங்க, நீங்கள் உங்கள் பேரையும் நிறைய வாட்டி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஜான் சொல்கிறாரு, நான் என்ன தான் பேரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் எல்லா பேருமே ஜானில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 60 years முன்னாடி நான் ஹார்வர்டில் ப்ரொஃபஸராக இருந்தப்போ என்னோட பேர் வந்து ஜான் தாமஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறப்போ பின்னாடி இருந்து வில் வராரு. வில் கேட்குறாரு, உங்கள் பேர் ஜான் தாமஸ் பார்ட்டியா அப்படின்னு கேட்குறப்போ ஜான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் தாமஸ் பார்ட்டின்றவர் வில்லோட அப்பா. இது எதையுமே நம்ப முடியாத வில் ஜான் கிட்ட நிறைய பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லாத கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது எல்லாமே ஜான் கரெக்டாக ஆன்சரும் பண்ணுறாரு. இதை கேட்டு ஷாக் ஆன வில் ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல இறந்தும் போகிறாரு. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 14,000 years ஜான் அவரோட குழந்தை வளர்ந்து இறக்குறத கண்ணால் பார்க்குறாரு. ஜான் வில்ல ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பவும் செய்கிறாரு. And that's how the movie ends. And for my second movie, one of the best movies I've ever seen in my life, a masterpiece of Christopher Nolan. But still, it is a highly underrated one. இந்த மூவியை ஒன் லைனில் டிஸ்கிரைப் பண்ணோன்னா 2 கிரேட் மெஜிஷியன்ஸ்குள்ளே இருக்க ரைவல்ரி. இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் த மூவி ஜான் கட்டர் ஒரு சின்ன குழந்தைகிட்ட மேஜிக்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எவ்ரி மேஜிக் has 3 parts. The first part is called the pledge. That is, ஒரு மேஜிஷியன் உங்ககிட்ட ஒரு ஆர்டினரியான விஷயத்தை காமிப்பார், லைக் a bird or a deck of cards. And the second part, the turn. That's when the magician turns the ordinary thing into extraordinary. Like he makes the bird disappear or show you the card that you thought in your mind. But making something disappear is not enough. You have to bring it back. இந்த மூவியோட 2 மெயின் கேரக்டர்ஸ் ஆல்ஃப்ரெட் போர்டன் அண்ட் ராபர்ட் ஆஞ்சியர். இவங்க 2 பேரும் ஜான் கட்டர்ன்ற மெஜிஷியன் கிட்ட ஷில்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆஞ்சியரோட ஒய்ஃப் ஜூலியாவும் ஜான் கட்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் எல்லா மேஜிக் ட்ரிக்ஸ்மே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஒன் டைம் போர்டன் வாண்டட் டு ட்ரை சம்திங் நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங். இதனால் ஆஞ்சியரோட ஒய்ஃப் ஜூலியா இறந்து போகிறாங்க. இதனால் ஆஞ்சியருக்கும் போர்டனுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. அந்த மனஸ்தாபம் நாளடைவில் ரைவல்ரியாகவும் மாறுது. And how this rivalry ruins both their life is the entire movie. Another one of the main characters I should mention is Nikola Tesla. டெஸ்லாக்கும் மேஜிக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். But I don't want to spoil this anymore for you. I highly recommend watching this movie and there is a big twist in the end. So do watch the movie and share your opinions in the comments. So see you in the next episode. Until then, keep your curiosity sparked and your headphones on. This is Sureka signing off.